டிரான்ஸ்வர்ஸ் ஸ்டேஷனரி வேவை இந்த டாபிக் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஸ்டேஷனரி வேவ் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இப்போ டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னா வேவ்ஸ் ஆனி ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங்னு எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்னு எடுத்துங்க. இப்போ நம்ம பார்க்கறது ஸ்டேஷனரி டிரான்ஸ்வர்ஸ் ஸ்டேஷனரி வேவ் பிட்வீன் பவுண்டரி ரிஜிட் பவுண்டரின்னு எடுத்துக்கலாம். ரிஜிட் பவுண்டரின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது ஒரு பவுண்டரி, இது ஒரு பவுண்டரின்னு எடுத்துங்க. இது ரிஜிட் பவுண்டரின்னு எடுத்துக்கணும். ஸோ அப்போ நல்லா கவனிப்பா, இங்க ரிஜிட் பவுண்டரின்னு எடுத்திருக்கோம். பவுண்டரின்னு எடுத்துட்டோம். ஓகேங்களா? இப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு வேவ் டிராவல் ஆகும். அப்போ இது இன்சிடென்ட் வேவ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது என்ன எடுத்துக்கலாம், இன்சிடென்ட் வேவ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அடுத்து ரிஃப்ளெக்டட் வேவ்னு ஒன்று இருக்கும். அப்போ இது ரிஃப்ளெக்டட் வேவ். ரிஜிட் பவுண்டரியில ரிஃப்ளெக்ட் ஆகிற வேவுக்கு ஃபேஸ் சேஞ்சஸ் பை 180 டிகிரி வரும் அப்படின்னு இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை பார்க்கறதுக்கு ஒரு லூப்பா இருக்கிற மாதிரி தெரியும். இது இன்சிடென்ட் வேவ் அப்படின்னு எடுத்துங்க. இது ரிஃப்ளெக்டட் வேவ்னு எடுத்துக்கலாம். அப்போ இன்சிடென்ட் வேவும் ரிஃப்ளெக்டட் வேவும் ஹேவிங் சேம் ஆம்ப்ளிடியூட், சேம் ஃப்ரீக்வன்சி, சேம் வேவ் லென்த், பட் மூவிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் ப்ரொடியூசஸ் ஸ்டேஷனரி வேவ் அப்படின்னு நம்ம எழுதிடலாம். அப்போ ஸ்டேஷனரி வேவ் எப்படி டிஃபைன் சொல்றோம்? ஸ்டேஷனரி வேவ் எப்படி டிஃபைன் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, two waves are having same amplitude, same frequency, same wavelength, same velocity, but moving in opposite direction, superpose each other, produce stationary wave. இந்த வேவை பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு ரெஸ்ட்ல இருக்கிற மாதிரியே தெரியும் நமக்கு. அதனால தான் இந்த ஸ்டேஷனரி வேவ்னு சொல்றோம். இப்போ என்ன பண்ணலாம்னா, இன்சிடென்ட் வேவுக்கு ஈக்குவேஷன் எழுதும் போது எப்படி வரும்னா, a sin omega t minus kxன்னு வந்திருக்கும் ஃபார்முலா. ஓகேங்களா? அதே மாதிரி ரிஃப்ளெக்டட் வேவ் எழுதும் போது அதுக்கு மைனஸ் a sin omega t பிளஸ் kxன்னு வரும். ஏன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல வேவ் மூவ் ஆகுறதுனால அதுக்கு என்ன பண்ணிருக்கும்னா பிளஸ்ன்னு போட்டு இந்த மைனஸ்ன்றது ரிஃப்ளெக்டட் வேவ் சஃபர்ஸ் ஃபேஸ் பை 180 டிகிரினால மைனஸ்ன்னு போட்டிருக்கும். இப்போ இதுல நமக்கு டோட்டல் ரிசல்டன்ட் வேவ்னா என்ன பண்ணணும்னா இன்சிடென்ட் வேவ் பிளஸ் ரிஃப்ளெக்டட் வேவ்னு போடுறோம். இப்போ இன்சிடென்ட் வேவ் ரிஃப்ளெக்டட் வேவ் ஆட் பண்ண என்ன வரும் சொல்லுங்க? ஏ காமனா எடுத்துட்டோம்னா sin omega t மைனஸ் kxன்னு வருது. பிளஸ் ரிஃப்ளெக்டட் வேவ்க்கு மைனஸ் sin ஏ காமனா எடுத்துட்டோம் ஒமேகா டி பிளஸ் kxன்னு வருது. ஸோ இது எந்த ஃபார்முலால இருக்கு பார்த்தோம்னா, இது sin a மைனஸ் sin b ஃபார்முலால இருக்கு. sin a மைனஸ் sin b ஃபார்முலாக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2 cos a plus b by 2 sin a minus b by 2 வரும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு என்ன வருதுன்னா 2a cos kx into sin omega t. சாரி, cos இங்க மாறி வரும். எப்படி வரும்னா 2 sin kx into cos omega t அப்படின்னு வரும். ஏன்னா sin a plus b by sin a plus b by 2 into cos a plus b by 2 into sin a minus b by 2 வரும். கரெக்ட்டுங்களா? அது அப்போ cos a plus b by 2 போடும்போது இந்த kx கேன்சல் ஆயிட்டு cos omega t ன்னு வந்திருக்கும். அடுத்து sin a minus b by 2 போடும்போது omega t கேன்சல் ஆயிட்டு kx வந்திருக்கும். ஸோ தட் sin kx ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ரிசல்டன்ட் வேவ் எடுத்துக்கிறோம். இது ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டேஷனரி வேவ் போகும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்டிகல் அண்டர்கோ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். எல்லா பார்ட்டிகளுமே ஃப்ரீக்வன்சி சேமா இருக்கும். ஆனால் டிஃபரெண்ட் பார்ட்டிகல்ஸுக்கு ஆம்ப்ளிடியூட் டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, ஆம்ப்ளிடியூட் ஆஃப் தி ரிசல்டன்ட் வேவ்க்கு என்ன வந்திருக்குன்னா 2a sin kx அப்படின்னு வந்திருக்கு. 2a sin kx வந்திருக்கு. ஓகேங்களா? சரி, இப்போ ரிசல்டன்ட் வேவ் ஆம்ப்ளிடியூட் இந்த ஃபார்முலால சேஞ்ச் ஆகுது. அக்கார்டிங் டு திஸ் ஃபார்முலா சேஞ்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களாப்பா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் ஜீரோவா இருக்கணும். அப்படின்னா ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் ஜீரோவா இருக்கணும்னா அப்போ 2a sin kx ஜீரோவா இருக்கணும். 2a sin kx ஜீரோவா இருக்கணும். ஓகேங்களா? 2a எனிவே ஜீரோவா இருக்காது. அப்போ sin kx தான் ஜீரோவா இருக்கும். sin kx ஜீரோவா இருக்கும். So what is the solution of this trigonometry function kx ஜீரோவா இருக்கும்னா kx is equal to n pi. அதாவது n pi ன்னு எடுத்துக்கலாமா? kx is equal to n pi ன்னு எடுத்துக்கலாம். இப்போ kx equal to n pi எடுத்தீங்கன்னா kன்றது என்ன சொல்லுங்க? 2 pi by lambda. 2 pi by lambda into x is equal என்ன போறது? n pi அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த pi கேன்சல் பண்ணிருங்க. ஸோ x is equal to என்ன வருது பாருங்க? n lambda by 2. n lambda by 2ன்னு வருது. ஓகேங்களா? அப்படின்னா xக்கு ஃபர்ஸ்ட் அதாவது ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் ஜீரோ வரணும்னா அப்போ ஃபர்ஸ்ட் n-க்கு ஜீரோ போட்டீங்கன்னா n-க்கு ஜீரோ போட்டா என்ன வருது சொல்லுங்க? x equal to 0. அதாவது ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் ஜீரோ. n equal to 0 போட்டா ஃபர்ஸ்ட் ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் ஜீரோ வருது. அடுத்து n is equal to 1 ன்னு போட்டீங்கன்னா ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் என்ன வருது பாருங்க? லாம்டா ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் n equal to, அதாவது ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் ஜீரோ பிளேஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இங்க ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் ஜீரோ தான் பார்த்துட்டு இருக்கோம். n is equal to 0 போட்டோம்னா, சாரி ஒரு தப்பு பண்ணிட்டேன் நானு. n equal to 0 பண்ணா இங்க என்ன வரும்னா x ஜீரோ. எந்த பிளேஸ்ல நமக்கு ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் ஜீரோ வருதுன்னா n-க்கு ஜீரோ போட்டா x ஜீரோ வருது.
அடுத்து என்னக்கு 1ன்னு போடுங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் பாருப்பா, புரியுதுங்களா உங்களுக்கு? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, அதாவது வந்து நம்ம எடுத்தது ரிசல்டன்ட் ஆம்பிளிட்யூட் 0 இருக்குன்னா இங்க எக்ஸ் ஈக்குவல் 0ன்னு எடுத்துக்க. இந்த பாயிண்ட் இந்த ஸ்டேஷனரி வேவ் எடுக்கிறதுல ஒரு பவுண்டரி சர்ஃபேஸ் எடுத்துக்கல, எக்ஸ் ஈக்குவல் 0, இங்க வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் எல்னு எடுத்திருக்கேன். லெங்த் எல் லெங்த் இருக்குன்னு எடுத்துங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்கு இது என்னக்கு 0 போட்டீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் 0ல ரிசல்டன்ட் ஆம்பிளிட்யூட் 0 வருது. அடுத்து என்னக்கு 1ன்னு போட்டோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் லாம்டா பை 2ல ரிசல்டன்ட் ஆம்பிளிட்யூட் 0 வருது. அடுத்து n இஸ் ஈக்குவல் 2ன்னு போட்டீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் லாம்டால என்ன வருது, ரிசல்டன்ட் வேவோட ஆம்பிளிட்யூட் 0 வருது. அப்ப x ஈக்குவல் 0ல இங்க ஆம்பிளிட்யூட் 0 வருது. அடுத்து x ஈக்குவல் லாம்டா பை 2ல இங்க ஆம்பிளிட்யூட் 0 வருது. x ஈக்குவல் லாம்டா பை 2ல ரிசல்டன்ட் ஆம்பிளிட்யூட் 0 வருது. அடுத்து x ஈக்குவல் லாம்டா பிளேஸ்ல ரிசல்டன்ட் ஆம்பிளிட்யூட் 0 வருது. சோ ரிசல்டன்ட் ஆம்பிளிட்யூட் 0 வர பாயிண்ட் தான் நம்ம நோடல் பாயிண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். நோடல் பாயிண்ட்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சரி, இதே மாதிரி ரிசல்டன்ட் ஆம்பிளிட்யூட் மேக்ஸிமம் வரது பார்க்கணும். அப்ப அந்த ரிசல்டன்ட் ஆம்பிளிட்யூட் வந்து மேக்ஸிமமா இருக்கணும். அப்படின்னா ரிசல்டன்ட் ஆம்பிளிட்யூட் என்ன ஃபார்முலா பார்த்தோம்? 2a sin kx ன்னு பார்த்தோம். அப்போ வந்து ரிசல்டன்ட் ஆம்பிளிட்யூட் மேக்ஸிமமா இருக்கணும். இது வந்து மேக்ஸிமமா இருக்கணும்னா அப்ப sin kx 1ன்னு வரணும். sin kx 1 வரணும். அப்ப sin kx 1ன்னு எழுதிக்கலாம். sin kx 1ன்னு போட்டீங்கன்னா நல்ல கவனிங்க, sin kx 1ன்னு போட்டீங்கன்னா அப்ப வந்து என்ன வரும் சொல்லுங்க? kx வந்து நம்ம என்ன பண்ணலாம்? அதாவது 90 டிகிரி போடலாம், 90 டிகிரி போடலாம். அதாவது ரிசல்டன்ட் மேக்ஸிமம் பிளஸ்ல மேக்ஸிமம் வரலாம், இல்ல மைனஸ்லயே மேக்ஸிமமா வரலாம். அப்படி எடுத்துக்கணும். அப்ப பிளஸ் ஆர் மைனஸ் 1ன்னு எடுத்துக்கணும். பிளஸ் ஆர் மைனஸ் 1 எடுத்துக்கணும். அப்படின்னா kx என்ன வரலாம்? பிளஸ் 90 வரலாம், இல்ல மைனஸ் 90 வரலாம். அப்படி தானப்பா வருது? பிளஸ் 90 இல்ல மைனஸ் 90 அந்த மாதிரி மாறி மாறி வரலாம். அப்ப kx is equal to either பிளஸ் பை பை 2 எடுத்துக்கலாம், இல்லைன்னா 3 பை பை 2ன்னு எடுத்துக்கலாம், இல்ல 5 பை பை 2 இப்படின்னு எடுத்துக்கலாம், சோ ஆன் எடுத்துக்கலாம். சரிங்களா? எனிவே இது வந்து நம்ம 2 பை பை k வந்து 2 பை பை லாம்டா இன்டு x ன்னு போட்டோம்னா அப்போ பை பை 2, 3 பை பை 2, 5 பை பை 2, இப்படி சோ ஆன் எழுதுறோம் இல்லைங்களா? இப்படி சோ ஆன் எழுதிட்டே இருப்போம். பை எல்லாம் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா அப்போ 2x பை லாம்டா இஸ் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க? 1 பை 2, 3 பை 2, 5 பை 2, அந்த மாதிரி சோ ஆன் வருது. இதுல இருந்து x இஸ் ஈக்குவல் என்ன வரும் பாத்தீங்கன்னா லாம்டா பை 4. அதாவது x க்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இது ரெண்டு ஈக்குவல் எடுத்தீங்கன்னா லாம்டா பை 4, இல்ல செகண்ட் கண்டிஷன் எடுத்தீங்கன்னா x ஈக்குவல் 3 லாம்டா பை 4, இல்ல தேர்ட் கண்டிஷன் எடுத்தீங்கன்னா x இஸ் ஈக்குவல் 5 லாம்டா பை 4. இந்த பிளேஸ்ல எல்லாம் வந்து என்ன வரும்னா உங்களுக்கு ஆம்பிளிட்யூட் மேக்ஸிமமா இருக்கும். சோ ஆன் இப்படி எடுத்துக்கணும். சோ இது இப்படி எழுதுறேன்னா ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் பை பை 2, ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் பை பை 2 எப்படி எழுதலாம்? 2n மைனஸ் 1 பை பை 2 அப்படின்னு போட்டுருப்போம். அப்படின்னா சோ ஆன் போட்டிருந்தா இங்க 2n மைனஸ் 1 அப்படின்னு இந்த பை 2 மட்டும் வந்திருக்கும். ஏன்னா பை கேன்சல் பண்ணிட்டோம். சோ அப்போ வந்து நமக்கு பாருங்க x க்கு லாம்டா பை 4ல ரிசல்டன்ட் ஆம்பிளிட்யூட் மேக்ஸிமம், 3 லாம்டா பை 4ல மேக்ஸிமம், 5 லாம்டா பை 4ல மேக்ஸிமம். அந்த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஆம்பிளிட்யூட் எவ்வளவு பாத்தீங்கன்னா 2a ன்னு வருது. மேக்ஸிமம் ஆம்பிளிட்யூட் வந்து 2a வருது. அது எங்க வந்திருக்கும் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, நமக்கு எந்த பாயிண்ட்ல வருது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ எந்த பாயிண்ட்ல x, இப்போ பாருங்க இதுதான் x இஸ் ஈக்குவல் டு லாம்டா பை 4, சாரி x இஸ் ஈக்குவல் டு லாம்டா பை 4, கரெக்ட்டுங்களா? அப்ப இங்க வந்து ரிசல்டன்ட் ஆம்பிளிட்யூட் 2a வந்திருக்கு. அதனால தான் இது ஆன்டி நோடுன்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இது 3 லாம்டா பை 4, இந்த பாயிண்ட் 3 லாம்டா பை 4, x ஈக்குவல் டு 3 லாம்டா பை 4ன்னு வருது. சோ இந்த பாயிண்ட்ல வந்து நமக்கு என்ன வருது? ஆன்டி நோடு வருது. சோ ஆம்பிளிட்யூட் வந்து 2a ன்னு வருது. சோ இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன புரிஞ்சுன்னா 2 வேவ்ஸ்க்கு ஆம்பிளிட்யூட் ஈக்குவலா இருந்து a1 is equal to a2 அப்படின்னு இருந்துச்சுன்னா தட் இஸ் ஈக்குவல் a ன்னு எடுத்தா நோடல் பாயிண்ட்ஸ் எங்க கிடைக்கும்? நோட் பாயிண்ட்ஸ் எங்க கிடைக்கும்னா x is equal to 0, லாம்டா பை 2, லாம்டா, சோ ஆன். அதே மாதிரி 3 லாம்டா பை 2, சோ ஆன் அப்படின்ட்டு n லாம்டா பை 2 இந்த பிளேசஸ்ல எல்லாம் கிடைக்கும். ஓகேங்களா? இதே ஆன்டி நோடு எங்க கிடைக்கும்? இதுல நோடல் பாயிண்ட்ல ரிசல்டன்ட் ஆம்பிளிட்யூட் வந்து 0வா இருக்கும். சோ ஆன்டி நோடல் பாயிண்ட், ஆன்டி நோடு எங்க கிடைக்கும் பாத்தீங்கன்னா ஆன்டி நோடு வரும்போது ரிசல்டன்ட் ஆம்பிளிட்யூட் வந்து 2a ன்னு இருக்கும்பா. சோ இந்த ரிசல்டன்ட் ஆம்பிளிட்யூட் எங்க வரும்னா x is equal to லாம்டா பை 4, 3 லாம்டா பை 4, 5 லாம்டா பை 4. ஓகேங்களா? சோ என்ன வரும் பாத்தீங்கன்னா 2n மைனஸ் 1 லாம்டா பை 4. இந்த பிளேஸ்ல எல்லாம் நமக்கு ஆன்டி நோடு கிடைக்கும். சோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் கன்சிக்யூட்டிவ் நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் கன்சிக்யூட்டிவ் நோட்ஸ்னு எடுத்தீங்கன்னா அப்ப டிஸ்டன்ஸ் பிட்வீன் கன்சிக்யூட்டிவ் நோட்ஸ்னா x1 மைனஸ் x2 போடுங்க. ஏதாவது 2 கன்சிக்யூட்டிவ் நோட்ஸ் டிஃபரன்ஸ் போட்டீங்கன்னா என்ன வருது பாருங்க? 0 மைனஸ் லாம்டா பை 2, அதாவது டிஃபரன்ஸ் இது. அப்ப டிஃபரன்ஸ் போடுறோம், டிஃபரன்ஸ் போனா லாம்டா பை 2 வருது. சோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் கன்சிக்யூட்டிவ் நோட்ஸ் வந்து லாம்டா பை 2 வந்திருக்கு. அதே மாதிரி டிஸ்டன்ஸ் பிட்வீன் கன்சிக்யூட்டிவ் ஆன்டி நோடு வேணும்னா என்ன பண்ணோம்? இது x1 எடுத்துங்க, இது x2 ன்னு எடுத்துக்கிட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் கன்சிக்யூட்டிவ் ஆன்டி நோட்ஸ் வேணும்னா x2 மைனஸ் x1 அப்படின்னு போட்டுங்க. தட் இஸ் ஈக்குவல் டு 3 லாம்டா பை 4 மைனஸ் லாம்டா பை 4 ன்னு வந்துட்டு உங்களுக்கு என்ன வருது பாத்தீங்கன்னா லாம்டா பை 2, கரெக்ட்டுங்களா? 3 லாம்டா பை 4 மைனஸ் லாம்டா பை 4 வந்து 2 லாம்டா பை 4 வரும், லாம்டா பை 2 வருது. இதுல இருந்து நமக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா நோட்ஸ் எங்க ஃபார்ம் ஆகுது, ஆன்டி நோட்ஸ் எங்க ஃபார்ம் ஆகுது, அடுத்து வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் நோடு, டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆன்டி நோட்ஸ் எல்லாமே நமக்கு புரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது டிரான்ஸ்வர்ஸ் ஸ்டேஷனரி வேவ்
ரிஃப்ளெக்டட் ஃப்ரம் ஃப்ரீ பவுண்டரி. இப்போ பார்த்தது வந்து நம்ம வந்து ரிஜிட் பவுண்டரி பார்த்தோம். இங்க பார்த்ததெல்லாம் இந்த ஃபார்முலா ரிஜிட் பவுண்டரி இருக்கு இல்லையா, இந்த ரிஜிட் பவுண்டரியில ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி பார்த்தோம். இப்போ பார்க்கறது வந்து ரிஃப்ளெக்டட் ஃப்ரம் ஃப்ரீ பவுண்டரி. ரிஜிட் பவுண்டரியில என்ன ஆகும்னா அட் பவுண்டரி பிளேஸ்ல நமக்கு நோடு ஃபார்ம் ஆகும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எப்பவுமே ஸ்டேஷனரி வேவ் வந்து ரிஜிட் பவுண்டரியில எங்க இருக்கோ அங்க வந்து நோடு தான் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? சரிப்பா. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா ஸ்டேஷனரி வேவ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது, சாரி, ஸ்டேஷனரி வேவ் ஃபார்ம்ஸ் அட் ஃப்ரீ பவுண்டரி அப்படின்னு எடுத்துக்கலாம். இது எல்லாமே ஐஐடி தான், நீட்டுக்கு இந்த அளவுக்கு தேவைப்படாது. நீட்டுக்கு சும்மா வந்து அந்த நம்ம ஃபார்முலா சொன்னதோட முடிஞ்சுப்பா. இதெல்லாம் ஐஐடி தான் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? சரிப்பா. இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கலாம். அப்போ ஃப்ரீ பவுண்டரி என்னும் போது இங்க ஃப்ரீயா இருக்கு அப்படின்னு அசியூம் பண்ணிங்க. கனெக்ட் பண்ணாத மாதிரி சும்மா அப்படி இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணிங்க. கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா புரியும். இந்த மாதிரி கேஸ்ல எப்படி இருக்கும்னா ஃப்ரீ பவுண்டரியில நல்லா கவனிங்க. இப்போ இது வந்து இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா சும்மா வந்து இது இன்சிடென்ட் வேவ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து இன்சிடென்ட் வேவ் அப்படின்னு எடுத்துங்க. அதே மாதிரி ரிஃப்ளெக்டட் வேவ்னு ஒன்று வரும். அப்போ ரிஃப்ளெக்டட் வேவ் இப்படி வந்திருக்கும். இது ரிஃப்ளெக்டட் வேவ். ஆக்சுவலா வந்து நான் சும்மா தான் வரைஞ்சிருக்கேன். இது ஆக்சுவலா உண்மையில வரைஞ்ச வேற மாதிரி இருக்கும். நேத்து போன கிளாஸ்ல நம்ம ஒரு கிராஃபா ஒரு இன்ஸ்டன்ட்ல வரைஞ்சு காமிச்சோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வரைஞ்சிருந்தோம்னா கொஞ்சம் டிஃபரெண்டா வந்திருக்கும். சும்மா இப்படி புரிஞ்சுக்கிங்க. ஏன்னா இங்க வந்து ரிஃப்ளெக்டட் வேவ் ஃப்ரம் ஃப்ரீ சர்ஃபேஸ். ரிஃப்ளெக்டட் வேவ் ஃப்ரம் ஃப்ரீ சர்ஃபேஸ் இருந்தா ஃபேஸ் டிஃபரன்ஸ் வராது. நான் சும்மா உங்களுக்கு ஸ்டேஷனரி வேவ் லூப்பா இருக்கணும்ன்றதுக்காக தான் இப்படி காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? அப்ப இது இன்சிடென்ட் வேவ்னு எடுத்தோம்னா, இது ரிஃப்ளெக்டட் வேவ்னு எடுத்தோம்னா, ரிஃப்ளெக்டட் வேவ் அதாவது வேவ் வந்து எப்பவுமே டென்சார் மீடியம்ல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆனாதான் 180 டிகிரி ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்குமே தவிர, இங்க வந்து ரிஃப்ளெக்டட் ஃப்ரம் ஃப்ரீ பவுண்டரி. இது வந்து என்னது? ஃப்ரீ பவுண்டரி. ஃப்ரீ பவுண்டரியில இருக்கும்போது ரிஃப்ளெக்டட் வேவுக்கு வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து மாறாது. அப்படியே ஜீரோ ஃபேஸ் டிஃபரன்ஸ் தான். இன்சிடென்ட் வேவுக்கும் ரிஃப்ளெக்டட் வேவுக்கும் ஃபேஸ் டிஃபரன்ஸ் ஜீரோ தான் இருக்கும். அதை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சரிப்பா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க. இப்போ இந்த ரிசல்டன்ட் வேவ் இருக்குல்ல, இந்த ரிசல்டன்ட் வேவுக்கு ஈக்குவேஷன் எழுதலாம் பாருங்க. இன்சிடென்ட் வேவ் ஈக்குவேஷன் நான் எழுதுறது கரெக்டா தப்பா பாருங்க. இன்சிடென்ட் வேவுக்கு a sin ஒமேகா t மைனஸ் kx ன்னு போட்டுட்டேன். ரிஃப்ளெக்டட் வேவுக்கு எழுதுறேன். ரிஃப்ளெக்டட் வேவுக்கு வந்து இப்படி எழுதுறேன். ரிஃப்ளெக்டட் வேவ் a sin ஒமேகா t மைனஸ் kx. இது கரெக்டா தப்பா சொல்லுங்க. இப்ப எழுதுனது a sin ஒமேகா t பிளஸ் kx ன்னு எழுதிருக்கேன். அதாவது இன்சிடென்ட் வேவுக்கு ஈக்குவேஷன் வந்து டிஸ்பிளேஸ்மென்ட் ஈக்குவேஷன் a sin ஒமேகா t மைனஸ் kx இருந்துச்சுன்னா ரிஃப்ளெக்டட் வேவுக்கு a sin ஒமேகா t பிளஸ் kx ன்னு எழுதுறேன். ஏன் எழுதுறேன்னா ரிஃப்ளெக்டட் வேவ் வந்து நெகட்டிவ் x டைரக்ஷன் மூவ் ஆகுதுல, x க்கு ஒரு மைனஸ் போட்டு பிளஸ் போட்டுறேன். அடுத்து வந்து இது ஃபேஸ் சேஞ்ச் ஆகாது, ஃபேஸ் அப்படியே தான் இருக்கும். அதனால இனி ஃபேஸ் டிஃபரன்ஸ் கிடையாது. இதுக்கு ஜீரோ இனிஷியல் ஃபேஸ்னா இதுக்கும் ஜீரோ இனிஷியல் ஃபேஸ்னு போட்டு இப்படி எழுதிடுறப்பா. சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ரெண்டு வேவும் சேர்ந்ததுன்னா ரிசல்டன்ட் வேவ் நமக்கு கிடைக்கும் போது, சோ அப்போ ரிசல்டன்ட் வேவ் வேணும்னா என்ன பண்ணணும்னா இன்சிடென்ட் வேவ் பிளஸ் ரிஃப்ளெக்டட் வேவ் போடுங்க. இன்சிடென்ட் வேவ் பிளஸ் ரிஃப்ளெக்டட் வேவ் போட்டுங்க. அப்ப இன்சிடென்ட் வேவ்க்கு என்ன ஃபார்முலா? a sin ஒமேகா t மைனஸ் kx. கரெக்ட்டுங்களாப்பா? சரி. இது ரிஃப்ளெக்டட் வேவ்க்கு என்ன வரும் சொல்லுங்க. ரிஃப்ளெக்டட் வேவ்க்கு என்ன வரும்னா a sin ஒமேகா t பிளஸ் kx ன்னு வந்திருக்கு. ஓகே. இப்போ இது ரெண்டுத்துல என்ன காமன் எடுக்கலாம்? a காமனா எடுத்துக்கலாம். ஓகே. திருப்பி சொல்றேன், இது எல்லாமே ஐஐடி தான், நீட்டுக்கு இந்த அளவுக்கு தேவைப்படாது. இப்போ இது என்ன பண்ணலாம்னா sin ஒமேகா t மைனஸ் kx, sin ஒமேகா t மைனஸ் kx, இது வந்து sin ஒமேகா t பிளஸ் kx ன்னு எழுதிங்க. sin ஒமேகா t பிளஸ் kx ன்னு எழுதியாச்சு. ஓகேங்களா? சரிப்பா. இப்போ என்ன வந்திருக்குன்னா sin a பிளஸ் sin b, sin a பிளஸ் sin b ஃபார்முலால வந்திருக்கு. சோ sin a பிளஸ் sin b, sin a பிளஸ் sin b க்கு என்ன ஃபார்முலா? 2 sin a பிளஸ் b by 2 cos a minus b by 2. நல்லா புரிஞ்சுங்க. 2 sin a பிளஸ் b by 2 cos a minus b by 2 அப்படின்னு வருது அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ 2 வெளியே எடுத்துட்டோம்னா 2a into sin a plus b by 2 போடும்போது a plus b என்ன பாருங்க, a வந்து ஒமேகா t minus kx, b வந்து ஒமேகா t plus kx. சோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி by 2 போடும்போது minus kx plus kx கேன்சல் ஆயிட்டு என்ன ஆகும்னா sin ஒமேகா t ன்னு வந்துரும். sin ஒமேகா t அப்படின்னு வந்துரும். ஓகேங்களா? சரிப்பா. sin ஒமேகா t ன்னு வந்துரும். நல்லா கவனிங்க. சோ இப்போ வந்து இது இங்க என்ன பண்ணீங்கன்னா sin a plus sin b இருக்கு. sin a plus sin b வந்து 2 sin a plus b by 2 cos a minus b by 2 வரும். a plus b by 2 போட்டா இந்த minus kx plus kx கேன்சல் ஆகி sin ஒமேகா t வருது. அடுத்து cos a minus b by 2 வரும் இல்லையா? cos a minus b by 2 வரும்போது ஒமேகா t கேன்சல் ஆயிட்டு minus 2 kx by 2 வரும். சோ cos minus kx வரும். ஆனா cos minus θ வந்து cos θ தான். சரிங்களா? அதனால cos kx போடுங்க. அப்ப இதுதான் வந்து ரிசல்டன்ட் வேவ். இதுதான் ரிசல்டன்ட் வேவ்னு வந்திருக்கு. அப்படின்னா ரிசல்டன்ட் வேவ்க்கு நமக்கு ஈக்குவேஷன் என்ன வந்திருக்கு பாத்தீங்கன்னா, ரிசல்டன்ட் வேவ்க்கு ஈக்குவேஷன் வந்து 2a cos kx into sin ஒமேகா t. ஏன்னா எப்பவுமே ஒமேகா t ல எழுதுறோம்னா அந்த வேவ் உடைய ஃப்ரீக்வன்சிக்கு எழுதுவோம்.
அப்ப இது வந்து ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட். அப்ப இது வந்து என்ன பாருங்க, ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் AR. கரெக்ட்டுங்களா? சரி. அப்ப ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் பாத்தீங்கன்னா இங்க 2a cos kx இருக்கு. 2a cos kx ன்னு இருக்கா? அப்ப x க்கு 0 போட்டோம்னா cos kx 0 ஆயிரும். at x equal to 0 ன்னு போடும்போது ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் நமக்கு எப்படி வருது? மேக்ஸிமம் வருது 2a வருது. 2a ன்னா ஆன்டினோட். அப்படின்னா ஃப்ரீ பவுண்டரி இருக்கு இல்லைங்களா? இந்த ஃப்ரீ பவுண்டரியில என்ன ஆகும் பாத்தீங்கன்னா ஆன்டினோட் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? இங்க வந்து ஆன்டினோட் ஃபார்ம் ஆகும். சோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஃப்ரீ பவுண்டரியா இருந்துச்சுன்னா அங்க ஆன்டினோட் ஃபார்ம் ஆகும். ஃபிக்ஸ்டு பவுண்டரியா இருந்துச்சுன்னா நோடு ஃபார்ம் ஆகும். அதுக்காக தான் சொன்னேன். மத்தபடி ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இங்க ஆன்டினோட், இங்க நோடு, ஆன்டினோட் அதே மாதிரி தான். எல்லாத்துலயும் எப்படி ஃபார்ம் ஆகுது? அதே தான் ஃபார்ம் ஆகுது. அதாவது ரிஃப்ளெக்டட் ஃப்ரம் ரிஜிட் பவுண்டரியா இருந்தாலும் சரி, இல்லைன்னா வந்து ஃபிக்ஸ்டு பவுண்டரியா இருந்தாலும் சரி, நோடு ஆன்டினோட்ஸ் தான் ஃபார்ம் ஆகும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் கன்சிக்யூட்டிவ் நோட்ஸ் λ/2 தான் சொல்ல போறோம். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் பிட்வீன் கன்சிக்யூட்டிவ் ஆன்டினோட்ஸ் λ/2 தான் சொல்ல போறோம். அடுத்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆன்டினோட் அந்த நோட வந்து λ/4 தான் எடுக்க போறோம். ஆனா ஆரிஜின் பிளேஸ்ல ரிஃப்ளெக்டட் ஃப்ரம் பவுண்டரியா இருந்துச்சுன்னா நமக்கு என்ன வருது பாத்தீங்கன்னா ஆன்டினோட் வருது. ரிஃப்ளெக்டட் ஃப்ரம் ரிஜிட் பவுண்டரி என்ன நோடு வரும். ஏன் அப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிஜிட் பவுண்டரி எடுத்தோம்னா, ரிஜிட் பவுண்டரி எடுக்கும்போது இப்போ இன்சிடென்ட் வேவ் இப்படி வருது, ரிஃப்ளெக்டட் வேவ் இப்படி வருது, ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து 180 டிகிரி வருது. அதனால அந்த டிஸ்பிளேஸ்மென்ட் நெட் டிஸ்பிளேஸ்மென்ட் 0 ஆயிட்டு அட் பவுண்டரியில வந்து ரிஜிட் பவுண்டரியில x = 0ல வந்து நமக்கு டிஸ்பிளேஸ்மென்ட் அதாவது ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் 0 வந்திருக்கு. இதே வந்து நமக்கு ஃப்ரீ பவுண்டரி எடுத்தோம்னா, அதாவது ஃப்ரீ பவுண்டரி எடுக்கிறீங்க, ஃப்ரீ பவுண்டரி அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஃப்ரீ பவுண்டரியில இன்சிடென்ட் வேவும் சரி ரிஃப்ளெக்டட் வேவுக்கும் சரி நமக்கு ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0 தான். அப்ப ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0னா இது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், இங்க டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், டெஸ்ட்ரக்டிவ். அதனால தான் உங்களுக்கு ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் அட் ஆரிஜின்ல 0 வருது. இங்க என்ன வருது? ஃபேஸ் வந்து 0 வரதுனால கன்ஸ்ட்ரக்டிவ் வரதுனால அட் ஃப்ரீ பவுண்டரியில வந்து அதாவது x = 0ல நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் மேக்ஸிமா இருக்கு 2a ன்னு வருது. ஆன்டி நோடுன்னு ஃபார்ம் ஆகுது. இங்க வந்து நோடுன்னு ஃபார்ம் ஆகுது. சோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுங்கப்பா. சோ அப்ப இந்த கிளாஸ்ல உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, transverse stationary wave reflected from boundary medium, rigid boundary and reflected from free boundaryல இருந்து எப்படி வேவ்ஸ் எங்க நோடு ஃபார்ம் ஆகுது, எங்க ஆன்டி நோடு ஃபார்ம் ஆகுது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இது ஒரு ஸ்ட்ரிங்னு எடுத்துக்கப்பா. இது வந்து ஒரு ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங் அப்படின்னு எடுத்துங்க. நம்ம இந்த கிளாஸ்ல பாக்குறதெல்லாம் என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா transverse stationary wave. Transverse stationary wave. Transverse stationary wave. இதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரிங் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரிங் எடுத்துட்டு என்ன பண்ணலாம்னா, இதை வந்து என்ன பண்றோம்? இன்சிடென்ட் வேவும் ரிஃப்ளெக்டட் வேவும் வர மாதிரி நம்ம செட் பண்றோம். அதனால வந்து இது வைப்ரேட் ஆகுது. இது வைப்ரேட் ஆகும்போது எப்படி வைப்ரேட் ஆகலாம்னா, எத்தனை லூப்ல வேணும்னாலும் வைப்ரேட் ஆகலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ மினிமம் பாசிபிள் மோட்ல வைப்ரேட் ஆகும்போது எப்படி வைப்ரேட் ஆகும்னா வந்து உங்களுக்கு ஒரே ஒரு லூப்ல வைப்ரேட் ஆகும். அதாவது மிட் பாயிண்ட் ஆஃப் தி ஸ்ட்ரிங் வந்து நம்ம என்ன பண்ணோம், இப்படி பிளக் பண்ணோம்னா அப்ப இது வந்து வைப்ரேட்ஸ் வித் சிங்கிள் லூப், ஒரே ஒரு லூப்ல வைப்ரேட் ஆகும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா, இதுல ஃப்ரீக்வன்சி, இந்த வேவ் லென்த் இதெல்லாம் பார்க்கணும். அப்படின்னா அதுக்கு வந்து வெலாசிட்டி என்ற ஒரு கான்செப்ட் நமக்கு தேவைப்படுது. அதனால ஃபர்ஸ்ட் வந்து வெலாசிட்டி ஆஃப் தி டிரான்ஸ்வர்ஸ் வேவை டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த ஸ்டேஷனரி வேவ் உடைய ஃப்ரீக்வன்சிஸ் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து வெலாசிட்டி ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் வேவ், அதாவது வேவ்ஸ் ஆன் ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங் அப்படின்னு பார்க்கலாம். டிரான்ஸ்வர்ஸ் வேவ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கரெக்ட்டுங்களா? இதை பார்த்துட்டு இதுல வந்து அப்படியே இது கம்பைன் பண்ணிக்கலாம் இந்த டிரான்ஸ்வர்ஸ் ஸ்டேஷனரி வேவ்ல. இப்போ வெலாசிட்டி ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் வந்து இப்படி ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கும். இதை ஃபிளக் பண்றோம், இப்போ வைப்ரேட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்ட்ரெச் பண்றது ரொம்ப உங்களுக்கு நல்லா தெரியும். ரொம்ப இது ஸ்ட்ரெச் பண்ணாம டென்ஷன் 0வா இருந்துச்சுன்னா வைப்ரேஷன் வந்து கம்மியா இருக்கும். அப்போ ஃப்ளோ ஆகிறது வந்து பாஸ் ஆகிறது வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும். அப்போ டென்ஷன் அதிகமா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு ஸ்ட்ரிங் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணியிருந்தா வேவ் வந்து ஃபாஸ்டா டிராவல் ஆகும். புரியுதுங்களா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் தி டிரான்ஸ்வர்ஸ் வேவ் இன் ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங் டிபெண்ட்ஸ் ஆன் டென்ஷன் வருமா, இண்டிபெண்டன்ட் ஆஃப் டென்ஷன் வருமா? டென்ஷன் இன் தி ஸ்ட்ரிங், அதாவது வெலாசிட்டி ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் வேவ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் டென்ஷன் வருமா, டென்ஷன் இன் தி ஸ்ட்ரிங் வருமா, இண்டிபெண்டன்ட் ஆஃப் டென்ஷன் தி ஸ்ட்ரிங் வருமா? டிபெண்ட்ஸ் ஆன் டென்ஷன் தான் வரும். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டென்ஷன் வருமா, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டென்ஷன் வருமா? டென்ஷன் அதிகமா இருந்துச்சுன்னா வெலாசிட்டி வந்து அதிகமா இருக்கும். ஸோ அப்போ வந்து வெலாசிட்டி ஆஃப் தி டிரான்ஸ்வர்ஸ் வேவ் இன் எ ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங் டிபெண்ட்ஸ் ஆன் என்ன வருதுன்னா டென்ஷன் அப்படின்னு வருது. அண்ட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் இந்த ஒயருடைய மெட்டீரியல் நேச்சரை பொறுத்து இருக்கு. அடுத்து வந்து என்ன பொறுத்து இருக்குன்னா வந்து திக்னஸை பொறுத்தும் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம்.
அப்படின்னா நம்ம ஜெனரலா ஒரு டேர்ம் இங்க டிஃபைன் பண்றேன், மாஸ் பை லெங்த் அப்படின்னு ஒரு டேர்ம் டிஃபைன் பண்றேன். மாஸ் பை லெங்த் தான் நான் லீனியர் டென்சிட்டி அப்படின்னு எடுத்துக்கிறேன். மாஸ் ஆஃப் தி ஒயர் ஆஃப் 1 மீட்டர் லெங்த் தான் லீனியர் டென்சிட்டின்னு ஒரு டேர்ம் இங்க நான் எடுக்கிறேன் உங்களுக்கு. லீனியர் டென்சிட்டி ஒரு டேர்ம் எடுக்கிறப்பா. இப்போ இந்த லீனியர் டென்சிட்டி என்னன்னா பார்த்தீங்கன்னா மாஸ் பர் யூனிட் மாஸ் பை லெங்த். இந்த லீனியர் டென்சிட்டி ஸ்மால் லெட்டர் மியூல எடுத்துக்கிறேன். இந்த மாஸுக்கு என்ன ஃபார்முலா எடுக்கிறேன்னா டென்சிட்டி இன்டு வால்யூம் எடுத்து டிவைட் பை லெங்த்னு போடுறேன். அப்போ மியூ ஈக்குவல் டு டென்சிட்டி இன்டு வால்யூம்க்கு என்ன ஃபார்முலா போட்டுக்கலாம்னா ஏரியா இன்டு லெங்த்னு போட்டுங்க. ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இன்டு லெங்த் டிவைட் பை லெங்த்னு போட்டுக்கலாமா? அப்போ லெங்த் கேன்சல் ஆயிருது. அப்போ லீனியர் டென்சிட்டி வந்து linear density is equal to density of the material into area of the cross section of the wire. இந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் ஒயர் வந்து பெரும்பாலும் πr ஸ்கொயர்னு போட்டுருவோம். ஆனா ஒயர் உடைய கிராஸ் செக்ஷன் வந்து சர்க்குலரா தான் இருக்கணும் கிடையாது, ஸ்கொயரா கூட இருக்கலாம். அதனால டென்சிட்டி இன்டு ஏரியா போட்டுங்க. ரேடியஸ் ஆஃப் தி ஒயர் ஆர்னு அப்படி கொடுத்துருந்தா அப்ப ஏரியா பிளஸ்ல πr ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? சரி, எனிவே இந்த வேவ் வந்து டிராவல் ஆகுறது, இந்த ஸ்ட்ரிங்ல டிராவல் ஆகுது இல்லையா, அதனுடைய வெலாசிட்டி வந்து டிபெண்ட்ஸ் ஆன் டென்ஷன் as well as மெட்டீரியல் உடைய நேச்சர், டென்சிட்டி அண்ட் திக்னஸ் பொறுத்து இருக்கும். அதான் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் போட்டோம்னா அது எல்லாமே சேர்ந்து வந்து லீனியர் டென்சிட்டி அப்படின்னு வந்துருது. அப்ப வெலாசிட்டி ஆஃப் தி டிரான்ஸ்வர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் டென்ஷன் அண்ட் லீனியர் டென்சிட்டி வருது. இந்த பவர் என்னன்னு தெரியாது இல்லையா, அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம், வெலாசிட்டி ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் இன்டு டி பவர், நல்லா கவனிங்க, ஏன்னு வச்சுட்டு மியூ பவர் பின்னு வச்சுங்க. இப்போ டைமென்ஷன் அனாலிசிஸ் மெத்தட்ல இந்த ஏ வேல்யூ பி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம்னா அப்போ வெலாசிட்டி ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் வேவ் நமக்கு ஃபார்முலா கிடைச்சிரும். அப்ப என்ன பண்ணலாம், வெலாசிட்டி ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் வந்து k இன்டு டி பவர் ஏ இன்டு லீனியர் டென்சிட்டி பவர் பின்னு எடுத்துக்கிறோம். இந்த k வேல்யூ ஆக்சுவலா 1ன்னு கொடுத்துருவாங்க, அதனால k வேல்யூ நம்ம 1ன்னு விட்டுருவோம்ப்பா. இப்போ என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம டென்ஷனுக்கு லீனியர் டென்சிட்டி இது சாரி டைமென்ஷனல் அனாலிசிஸ் மெத்தட்ல இந்த பவர் ஏபி கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு வெலாசிட்டி கிடைச்சிரும். அப்போ டென்ஷன்ன்றது என்ன, ஃபோர்ஸ் என்ன, அதுக்கு வந்து டைமென்ஷன் ஃபார்முலா mlt பவர் -2 வரும். லீனியர் டென்சிட்டி என்ன டைமென்ஷன் ஃபார்முலா வரும் பாத்தீங்கன்னா லீனியர் டென்சிட்டின்றது மாஸ் பை லெங்த், அப்போ ml பவர் -1ன்னு வந்துரும். இதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. வெலாசிட்டிக்கு என்ன டைமென்ஷன் ஃபார்முலா m பவர் 0 l t பவர் -1 வருது. ஈக்குவல் டு k வந்து விட்டுருங்க, k வந்தது டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட். டென்ஷன் வந்து ml t பவர் -2 பவர் a ன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? இன்டு இந்த லீனியர் டென்சிட்டி ml பவர் -1ன்னு வந்திருக்கு. இந்த பவர் b போட்டுங்க. இப்போ என்ன பண்ண பாருங்க, m பவர் 0 l t பவர் -1ன்னு போட்டு இந்த பாருங்க m பவர் a பிளஸ் b ன்னு எழுதிக்கிங்க. இங்க m அடுத்து l பவர் பாருங்க a மைனஸ் b ன்னு போடுங்க. அடுத்து t பவர் -2a ன்னு போட்டுங்க. இப்போ இது எல்லாமே ஈக்குவேட் பண்ணுங்க, பவர் பாசிட்டிவ் ஈக்குவேட் பண்ணுங்கப்பா. a plus b is equal to 0, கரெக்ட்டுங்களா? a plus b equal to 0, so a equal to -b அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? சரி, ஏன்னா m உடைய பவர் ஈக்குவேட் பண்ணீங்க. அடுத்து l பவர் ஈக்குவேட் பண்ணுங்க. l-க்கு இல்லைன்னா t க்கு பவர் ஈக்குவேட் பண்ணிருப்பா, ஈஸியா இருக்கும். t ஓட பவர் ஈக்குவேட் பண்ணா -2a is equal to -1 இருக்கா, so a equal to 1/2 வருதா. அப்ப a 1/2 னா b equal to -a தானே, அப்ப b equal to -1/2 அப்படின்னு நமக்கு வந்துருச்சு. b equal to -1/2 வந்திருக்கு. அப்படின்னா velocity of transverse wave, நல்லா பாருங்க, velocity of transverse wave வந்து k value 1 t power 1/2, அடுத்து linear density mu power b தானே, அது -1/2 வந்திருக்கு. அப்படின்னா இது எப்படி எழுதிக்கலாம், velocity is equal to t power 1/2 by mu power 1/2 அப்படின்னு எழுதிக்கிறோம். so velocity of transverse wave is equal to square root of tension divided by linear density. நல்லா புரியுதுங்களா உங்களுக்கு? velocity அதே velocity of longitudinal wave க்கு என்ன பார்த்தோம், longitudinal wave ஸ்கொயர் ரூட் ஆஃப் எலாஸ்டிசிட்டி பை டென்சிட்டின்னு பார்த்தோம். அதே மாதிரி தான் இந்த டென்ஷன்ன்றது எலாஸ்டிக் பிளேஸ்ல, லீனியர் டென்சிட்டின்றது டென்சிட்டி பிளேஸ்ல வர மாதிரி இருக்கும். ஆனா வெலாசிட்டி ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் வேவ்க்கு எப்படி சொல்லிடுறேன்னு சொல்லுங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் டென்ஷன் பை லீனியர் டென்சிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். புரியுதுங்களா? இதுதான் வெலாசிட்டி ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் வேவ்க்கு ஃபார்முலா. நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் டென்ஷன் பை என்ன வருது, லீனியர் டென்சிட்டி வருது. இதையே வேணும்னா நம்ம கொஞ்சம் டிஃபரெண்டா கூட நம்ம டெரைவ் பண்ணலாம். இப்போ டெரிவேஷன் பண்றது ஐஐடிக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிங்க, மற்றதுக்கு தேவையில்லை. ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ணலாம், வெலாசிட்டி ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் வேவ் வந்து நான் டெரைவ் பண்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் டைமென்ஷனல் மெத்தட்ல பண்ணிட்டேன் இல்லையா, இப்போ வேற மெத்தட்ல பண்றேன் பாருங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இது ஒரு ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங்னு எடுத்துங்க. இது வந்து ஸ்ட்ரிங் இப்படி இருக்கு. இந்த ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங்ல நம்ம வேவ் வந்து ப்ரொடியூஸ் பண்றோம். அப்போ என்ன ஆகும்னா இந்த வேவ் வந்து இப்படி டிராவல் ஆகும். இப்படி தானப்பா இப்படி டிராவல் ஆகுது. சரி, இதுல ஏதாவது ஒரு பார்ட் ஆஃப் தி வேவ் மட்டும் நம்ம தனியா எடுத்துக்கலாம் பாருங்க. கொஞ்சம் ஜூம் பண்ணி வரைவோம். அப்போ இந்த வேவ் இப்படி எடுத்துக்கலாமா, இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு எடுத்துங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு எடுத்துங்க. இப்போ இந்த பார்ட் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ண ஒரு சர்க்கிள் மாதிரி கிடைக்கும் நமக்கு. ஓகேவாப்பா? அப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இந்த பார்ட்டை மட்டும் நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றேன். இங்க ஒரு மேல இருக்கிற பார்ட்டை மட்டும் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு சர்க்கிள் மாதிரி எடுத்துக்கலாம். இங்க ஒரு பார்ட் மட்டும் எடுத்திருக்கேன். இந்த வேவ் இப்படி தானே டிராவல் ஆகுது, இங்க வேவ் இப்படி தானேப்பா டிராவல் ஆகும். சரி, வேவ் வந்து எலாங் தி ஸ்ட்ரிங் டிராவல் ஆகுற மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ வெலாசிட்டி ஆஃப் தி வேவ் வந்து நம்ம எப்படி காமிக்கணும், டேஞ்சன்ட் டைரக்ஷன்ல இப்படி காமிச்சிடலாம்.
இப்படி டேஞ்சன்ட் டைரக்ஷன்ல வெலாசிட்டி ஆஃப் தி வேவ் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? வெலாசிட்டி அப்படி இருக்கிற மாதிரி சும்மா அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இப்போ ஒரு ஸ்மால் பார்ட் மட்டும் எடுக்கிறேன். இங்க ஒரு ஸ்மால் பார்ட் எடுத்திருக்கேன். இந்த வந்து ஒரு ஸ்மால் பார்ட் எடுக்கிறேன். இந்த ஸ்மால் பார்ட்டுக்கு மாஸ் வந்து நம்ம சும்மா டிஎம் எடுத்துக்கலாம், இல்லைன்னா எம்னு கூட எடுத்துங்க. இந்த பார்ட்டுக்கு என்ன பண்றேன்னா இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணனா பர்பண்டிகுலரா இங்க எக்ஸ்டெண்ட் பண்ணா சென்டர் ஆஃப் தி சர்க்கிள்ல மீட் ஆகும். அப்படி மீட் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்னா இது வந்து வெர்டிக்கல் லைன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். வெர்டிக்கல் லைன். இப்போ இந்த ஸ்ட்ரிங்ல வந்து இந்த வேவ் இப்படி டிராவல் ஆகும்போது இந்த ஸ்ட்ரிங் வந்து ஸ்ட்ரெச்டு கண்டிஷன்ல இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா டென்ஷன் இருக்கும் இல்லைங்களா? அந்த டென்ஷனை வந்து இங்க எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னா டேஞ்சன்ட் டிரான் பண்ண டைரக்ஷன்ல இருக்கும். டேஞ்சன்ட் டிரான் அந்த டைரக்ஷன்ல இருக்கும். இப்போ இந்த பிளேஸ்ல டேஞ்சன்ட் எப்படின்னா இந்த டைரக்ஷன்ல டிரா பண்றோம். ஓகேவா? இப்போ இந்த டைரக்ஷன்ல டேஞ்சன்ட் டிரா பண்ணிருக்கோம். அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல டேஞ்சன்ட் இந்த டைரக்ஷன்ல டிரா பண்ணிருக்கோம். அப்படின்னு நம்ம கொஞ்சம் எடுத்துக்கணும்ப்பா. இது ஐஐடிக்காக தான் இந்த டெரிவேஷன் சொல்லிட்டே இருக்கேன் நான். ஸோ மற்றபடி நீட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த டெரிவேஷன் தேவையில்லை அப்படின்னு எடுத்திருக்கோம். ஓகே ஓகேங்களாப்பா? ஸோ இப்போ இந்த டென்ஷன் வந்து எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா இந்த டைரக்ஷன்ல டென்ஷன் இப்படி ஆக்ட் ஆகுது. டென்ஷன் இப்படி ஆக்ட் ஆகுது. இப்போ நான் என்ன பண்றேன்னா நல்லா கவனிங்க. இந்த ஆங்கிள் இங்க டீட்டான்னு எடுத்துக்கிறேன். அப்போ இந்த ஆங்கிள் டீட்டான்னு வந்திருக்கும். இந்த ஆங்கிள் டீட்டான்னு வந்திருக்கு. இந்த டென்ஷனும் இந்த ரேடியஸ் ஆர்னு சும்மா அஸ்யூம் பண்ணிக்க. இந்த ரேடியஸ் ஆர் மாதிரி அஸ்யூம் பண்ணிக்க. இந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா? இப்படி அஸ்யூம் பண்ணிட்டீங்கன்னா நல்லா கவனிங்க. இப்போ இந்த டென்ஷனை வந்து நம்ம 2 காம்பனண்டா ரிசால்வ் பண்ணலாம். டென்ஷன் வந்து எப்படி 2 காம்பனண்டா நம்ம ரிசால்வ் பண்ணலாம். அது எப்படி 2 காம்பனண்டா நம்ம ரிசால்வ் பண்றது பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. இப்போ ரெஃபரன்ஸ் லைன் எடுத்துப்போம். கவனிங்கப்பா. இப்போ வந்து இது என்ன பண்ணலாம்னா சும்மா எக்ஸ் ஆக்சிஸ் ஆல்ரெடி ஒய் ஆக்சிஸ் எல்லோ கலர் லைன்ல காமிச்சிட்டேன் நான். ஓகேங்களா? இது அப்படி எடுக்கலாம், இல்லைன்னா இங்க கூட கொண்டு வந்துடலாம். இங்கே கூட இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இப்படி கூட கொண்டு வரலாம். கவனிங்க, கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும், தேவையில்லை. நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா நான் கொடுத்துட்டேன் உங்களுக்கு. இங்க ஒரு ஒய் ஆக்சிஸ் போட்டாச்சு, அதே மாதிரி இங்க ஒரு ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கிறேன் நான் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இது வந்து உங்களுக்கு நல்லா கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இந்த வந்து இந்த 2 பாயிண்ட், இது பாயிண்ட் ஏ, இது பாயிண்ட் பின்னு எடுத்துக்கிறேன். பாயிண்ட் ஏ பாயிண்ட் பில டென்ஷன் ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? இந்த டென்ஷனை 2 காம்பனன்ட் ரிசால்வ் பண்ண இந்த ஆங்கிள் தீட்டான்னு எடுத்தா இந்த ஆங்கிள் தீட்டா, அப்ப இந்த ஆங்கிள் 90 மைனஸ் தீட்டா, அப்ப இந்த ஆங்கிள் தீட்டா. அப்ப இந்த டென்ஷனை ரிசால்வ் பண்ணா இங்க டி காஸ்டான்னு வரும். இதை ரிசால்வ் பண்ணும்போது இது டி சைன் தீட்டான்னு வரும். ஓகேவா? உங்களுக்கு டயக்ராம் புரியணுன்றதுனால இப்படி வரைஞ்சிருக்கேன். இந்த பார்ட் ஸ்மால் பார்ட்டா இருக்கும். அப்ப இந்த டி சைன் தீட்டா வந்து டுவர்ட்ஸ் சென்டர் ஆக்ட் ஆயிருக்கும். இந்த டுவர்ட்ஸ் சென்டர் ஆக்ட் ஆயிருக்கும். அதே மாதிரி இங்க இருக்கிற டென்ஷனை ரிசால்வ் பண்றேன். இந்த பக்கம் என்ன வந்திருக்கும்? டி காஸ் தீட்டான்னு வந்திருக்கும். இந்த டைரக்ஷன்ல டி சைன் தீட்டா வந்திருக்கும். சோ அப்ப நல்லா பாருங்க, இந்த டி சைன் தீட்டாவும் இந்த டி சைன் தீட்டாவும் இட் இஸ் டுவர்ட்ஸ் சென்டர் ஆக்ட் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கணும். நீங்க புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்போ என்ன பண்றீங்கன்னா இந்த பார்ட் ஏ டு பின்னு எடுத்திருக்கு இல்லையா? இந்த பார்ட் வெரி ஸ்மால் பார்ட். நம்ம டயக்ராம் வரைஞ்சு காட்டணுன்றதுனால கொஞ்சம் பெருசா வரைஞ்சிருக்கேன். ஆக்சுவலா இந்த டி சைன் தீட்டா டுவர்ட்ஸ் சென்டர் ஆக்ட் ஆகும். இப்படி டுவர்ட்ஸ் சென்டர். அப்போ டுவர்ட்ஸ் சென்டர் எவ்வளவு ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா 2t சைன் தீட்டா எடுத்துங்க. தட் இஸ் ஈக்குவல் டு இந்த பார்ட்டோட மாஸ் m ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ என்ன பண்ணலாம்? mv²/r சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ தீட்டா வந்து இது ஸ்மால் பார்ட், என்ன தீட்டா ஸ்மாலா தானே இருக்கும். அப்ப தீட்டா வந்து ஸ்மால்னு எடுத்துட்டோம்னா அப்ப என்ன வந்துரும்? sin θ = θ ன்னு வந்துரும். sin θ = θ வந்துரும். இது டென்ஷன் t ன்னு வெச்சீங்க, 2 * θ ன்னு போடுங்க. 2 * θ போட்டு தட் இஸ் ஈக்குவல் டு இந்த மாஸ் இருக்கு இல்லையா? இந்த மாஸ் வந்து நம்ம லீனியர் டென்சிட்டி இன்டு லெங்த் ன்னு போடுங்க. இந்த மாஸ்னா இந்த a ல இருந்து b வரைக்கும் இருக்குது தானே. உங்களுக்கு ஃபார்முலா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். என்ன ஃபார்முலா சொல்லியிருந்தேன்? இங்க பாருங்க எழுதுறேன். லீனியர் டென்சிட்டி = மாஸ் பை லெங்த் தானே. அப்ப இதுல இருந்து மாஸ் = லீனியர் டென்சிட்டி இன்டு லெங்த் ன்னு போட்டுக்கலாம் இல்லையா? அப்ப இத லீனியர் டென்சிட்டி இன்டு லெங்த் ன்னு போட்டுக்கலாமா? லீனியர் டென்சிட்டி இன்டு லெங்த். லெங்த்ன்றது AB பார்ட்டோட லெங்த் இன்டு V²/R ன்னு இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த AB பார்ட்டோட லெங்த் வந்து ஆர்க் லெங்த் தானே. ஆர்க் லெங்த்க்கு என்னப்பா ஃபார்முலா? ஆர்க் லெங்த் = R θ. கரெக்ட்டா R * 2θ ன்னு போடுங்க. ஏன்னா இங்க இந்த ஆர்க் லெங்த்க்கு எவ்வளவு, இந்த ஆங்கிள் வந்து 2θ தானே எடுத்திருக்கும். அப்போ ஆர்க் லெங்த்க்கு R * 2θ. அப்போ ஆர்க் லெங்த் பிளேஸ்ல R * 2θ போடுங்க. அப்படி இல்லைன்னா இங்க பாருங்க ஆர்க் லெங்த் பை R = 2θ தானே வருது. அப்படின்னா ஆர்க் லெங்த் பை R ம் 2θவும் ஈக்குவல். அப்படின்னா ஆர்க் லெங்த் பை ஆரும் இந்த 2θவும் ஈக்குவல்னால நம்ம என்ன பண்ணிடலாம்னா இந்த ஆர்க் லெங்த் பை ஆர் எல் பை ஆரும் 2θவும் கேன்சல் பண்ணிடுறோம். இப்படி கேன்சல் பண்ணிட்டோம்னா என்ன இருக்கு? இங்க v² இருக்கு, இங்க மியூ இருக்கு, இங்க t தானே இருக்கு. சோ v² என்ன வரும் பாருங்க? t பை மியூ. இந்த மியூ வந்து இந்த லெஃப்ட் சைடுல கொண்டு வந்திருக்கேன். சோ v = tension by linear density. சோ உங்களுக்கு இந்த டெரிவேஷன் எல்லாம் வந்து இந்த ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ப்ராப்ளம்ஸ் டிஃபிகல்ட்டா எப்படின்னா கேட்பாங்கன்றதுனால அப்படி சொல்லி கொடுத்துருந்தாரு. நீட் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இந்த டெரிவேஷன்ஸ் எந்த டெரிவேஷன்ஸும் நமக்கு தேவையில்லை. நம்ம வந்து வெலாசிட்டி ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் வேவ், அதாவது வெலாசிட்டி ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னா அப்படியே நீங்க என்ன ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா
ஸ்கொயர் ரூட் ஆஃப் டென்ஷன் டிவைட் பை லீனியர் டென்சிட்டி. இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். இதுல எப்படியெல்லாம் மாத்தி கேட்டா நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியுமோ அதெல்லாம் சால்வ் பண்ணணும். அதாவது ஒரு ஒயர் இருக்கு, இது ஸ்ட்ரெச்டு ஒயர், இது டென்ஷன் டி இருக்கு, டென்சிட்டி ரோ இருக்கு, ஏரியா ஏ இருக்குன்னா அப்ப லீனியர் டென்சிட்டிக்கு டென்சிட்டி இன்டு ஏரியா அப்படின்றது ஃபார்முலா தெரியணும். சரிங்களா? அடுத்து இந்த டென்ஷன் டீன்னு தெரியுது. இப்போ வந்து வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் என்ன பண்ணலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் டென்ஷன் பை டென்சிட்டி பிளேஸ்ல லீனியர் டென்சிட்டி. லீனியர் டென்சிட்டின்றது மியூன்றது மாஸ் பை லெங்க்த்னு தெரிஞ்சுக்கணும் நீ. அப்போ இது வந்து டென்சிட்டி இன்டு ஏரியான்னு போடணும். அப்போ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டென்ஷன் டிவைட் பை, ஒருவேளை சர்க்குலர் ஏரியா வந்து இது சர்க்குலரா இருக்கு கிராஸ் செக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு ஏரியா வந்து πr ஸ்கொயர் வரும். ஸோ டென்ஷன் பை டென்சிட்டி இன்டு πr ஸ்கொயர்னு போட்டுங்க, ஸ்கொயர் ரூட் எடுத்துங்க. அப்போ வெலாசிட்டி வேரிஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டென்ஷன் வருது. அதே மாதிரி வெலாசிட்டி வேரிஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/√, லீனியர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் லீனியர் டென்சிட்டின்னு புரியுது. அதே மாதிரி வெலாசிட்டி வேரிஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரேடியஸ். ஏன்னா ரேடியஸ் ஸ்கொயர் இருக்குனால ரூட் எடுத்துட்டா ரேடியஸ் வருது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. 2 ஒயர்ஸ் கொடுத்துட்டு அது ஸ்ட்ரெச்டு பை சேம் டென்ஷன் பட் their radius ratio வந்து 1:2 அந்த மாதிரி கொடுத்துட்டு வாட் இஸ் தி ரேஷியோ ஆஃப் தி velocities in these 2 wires அப்படின்னா இன்வெர்ஸ் ரேஷியோ ஆஃப் ரேடியஸ் இந்த மாதிரி எல்லாம் போட்டு நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ இங்க பாருங்க, ஒரு மாஸ் வெரி லெஸ் மாஸ் இருக்கிற ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன். அதனுடைய லீனியர் டென்சிட்டி மியூ கொடுத்துருக்கோம், லெங்த் ஆஃப் தி ஸ்ட்ரிங் எல்னு எடுத்துருக்கோம். இப்போ வந்து இந்த ஸ்ட்ரிங்கோட ஒரு எண்டை வந்து ரூப் கனெக்ட் பண்ணிட்டேன். இன்னொரு ஃப்ரீ எண்ட் வந்து ஃப்ரீயா இருக்கு. இந்த லோயர் எண்ட்ல வந்து நான் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறேன். How much time taken by the disturbance to travel from lower end to root கனெக்ட் பண்ண எண்டுக்கு எவ்வளவு டைம்ல ரீச் ஆகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கோம். ஸோ இந்த சம்ம சால்வ் பண்ணலாம் பாருங்க. எப்படின்னா ஒரு ஸ்மால் பார்ட் எடுத்துக்கலாம். இந்த பார்ட்டுக்கு வந்து லெங்த் dxன்னு எடுத்துக்கோங்க. இதுக்கு மாஸ் இருக்கிறதுனால ஒரு பாயிண்ட்லயும் டென்ஷன் வேரியபிளா இருக்கும். ஸோ இந்த dx லெங்த்ல இந்த டிஸ்டர்பன்ஸ் டிராவல் ஆகிறதுக்கு டைம் டேக்கன் dtன்னு எடுத்துக்கங்க. இந்த பாயிண்ட்ல வெலாசிட்டி எவ்வளவு இருக்குன்னா vன்னு எடுத்துக்கலாம். அப்ப v இஸ் ஈக்குவல் என்ன வரும் பாத்தீங்கன்னா dx by dt அப்படின்னு எடுத்துங்க. அடுத்து வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் டென்ஷன் பை லீனியர் டென்சிட்டி அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. தட் இஸ் ஈக்குவல் டு dx by dt ன்னு போட்டுக்கங்க. ஓகேங்களா? இப்போ டென்ஷன் அட் திஸ் பாயிண்ட் எவ்வளவு பாத்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து லோயர் எண்ட்ல இருந்து இது x டிஸ்டன்ஸ் எடுத்துப்பா. அப்ப இந்த x பார்ட் ஆஃப் தி ஸ்ட்ரிங் உடைய வெயிட் இருக்கும் இல்லையா, அந்த வெயிட் தான் இங்க டென்ஷன் இருக்கும். இந்த பாயிண்ட்ல டென்ஷன் இருக்கும். அப்ப டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு லீனியர் டென்சிட்டி இன்டு x ன்னு போட்டா மாஸ் ஆஃப் திஸ் பார்ட், இந்த பார்ட் உடைய மாஸ் இன்டு g ன்னு போட்டுடலாம். இதுதான் வந்து என்ன கிடைக்குது, டென்ஷன் கிடைக்குது. சோ அதை இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் டென்ஷன் பிளேஸ்ல mu x g டிவைட் பை mu ன்னு போட்டுடலாம். தட் இஸ் ஈக்குவல் என்ன வருது பாருங்க, dx by dt ன்னு வருதா. இப்போ என்ன பண்ணலாம், இந்த mu கேன்சல் பண்ணிருங்க. இப்போ dx இங்க இருக்கா, dx இங்க கொண்டு வந்து ரூட் ஆஃப் x g கீழ கொண்டு வந்துருங்க. ரூட் ஆஃப் x இன்டு ரூட் g அப்படின்னு வச்சுங்க. இங்க வந்து dt ன்னு வந்துருது. ஓகேவா? இது ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ணுங்க. இன்டகிரல் dt t ன்னு வருது இஸ் ஈக்குவல் இது 1/√g ன்னு வருது. இது x பவர் 1/2 இருக்குல்ல, x பவர் 1/2 மேல போச்சுன்னா x பவர் -1/2 ன்னு வரும். x பவர் -1/2 டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும் சொல்லுங்க. x பவர் -1/2 டிஃபரன்ஷியேட் பண்ணா மேல வந்து என்ன வரும் உங்களுக்கு, அதாவது x பவர் ரூட் ஆஃப் x பவர் 1/2 தானே இருக்கு. இது மேல இன்டகிரேட் பண்ணா +1 டிவைட் பை -1/2 +1 அப்படின்னு வந்திருக்கும். அப்ப இது x பவர் 1/2 வந்துருதா. சோ அப்ப என்ன ஆகுதுன்னா ரூட் x ன்னு மேல வந்துருது, கீழ வந்து ரூட் g இருக்கு. ஓகேங்களா? இது 1/2 ன்னு இருக்குங்களா, 1/2 வரும்போது இங்க 2 ன்னு வந்திருக்கு. இப்போ லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுங்கப்பா. லிமிட் எங்க இருந்து எங்க சப்ஸ்டிட் பண்ண பாருங்க, 0 to L ன்னு சப்ஸ்டிட் பண்ணோம். அப்ப 0 to L சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா என்ன வரும் சொல்லுங்க. இங்க L ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணா L வரும், லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணா 0 வரும். சோ டைம் டேக்கனுக்கு என்ன ஃபார்முலா வருதுன்னா 2√L/g அப்படின்னு நமக்கு கரெக்டா வந்திருக்கு ஆன்சர். ஓகேங்களா?